எங்கள் அம்மா வந்து என் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதத்துல இறந்துட்டாங்க. இறக்குற அன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட வந்து கையை பிடிச்சி என்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்தாங்க. அப்போ இல்லையா நான் போயிடுவேன், ஆண்டவன் நீ ஏன் எடுக்காமல் எப்படி வச்சுருக்கான்னு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வழங்காது. அப்போ நான் கன்னத்தில் தட்டி விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க திருப்பி என் கையை தட்டிட்டு நான் எப்போவுமே உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அன்னைக்கே மத்தியானம் சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் இறந்துட்டாங்க. இறக்கும்போது என் கையை பிடிச்சி தான் இறக்குறாங்க. என் கையை பிடிச்சி தான் இறக்குறாங்க. அவங்க உயிர் போக போக அவங்களோட பிடி என் கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகலுது. அதுக்கப்புறம் என் சம்சாரம் கன்சீவ் ஆனாங்க. என் கூட பிறந்தது யாருக்குமே எங்கள் கூட பிறந்தது பெண் பிள்ளைகள் கிடையாது. என் பெரிய அண்ணன், 2வது அண்ணன் எல்லாமே யாருக்குமே பெண் கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க உனக்கும் பையன்தான் பிறப்பாங்க அப்படின்னு. நான் 40வது நாள்லேயே பேர் வச்சேன். என் தாயார் பேர் சித்திரை கனி. கனி. என் பொண்ணுக்கு நான் வச்ச பேர் சித்ரா தேவி. கேட்டிங்களா? 40வது நாள்லேயே வச்சுட்டேன். வச்சு அதே மாதிரி எனக்கு அப்போ நான் மதுரையில் ஒரு இடத்துல வந்து பாத்திர கடையில் வேலை பார்த்தேன். கல்யாணம் ஆன எனக்கு சம்பளத்துக்கு 1250 ரூபா சம்பளம். ஒரு மாதம் எனக்கு 1250 ரூபா சம்பளம். எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையலை.